Hi everyone, welcome to my channel. நான் உங்கள் ராகுல். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து ரீசெண்டாக நேஷனல் அவார்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து ஷாருக் கானுக்கு வந்து 30 வருஷத்தில் அவர் வாங்காத இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்க போகிற நேஷனல் அவார்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் எந்த படத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜவான் படத்துக்கு 2023 அட்லி டைரக்ஷனில் வந்து ஜவான் படம் நடிச்சார். அந்த படத்துக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க பாலிவுட்டில். அதே மாதிரி வந்து 12th ஃபெயில் படத்துக்கும் அவார்டு கொடுத்துருக்காங்க. 12th ஃபெயில் வந்து டிசர்வ்டான அவார்டு தான் சொல்லலாம். ஏன்னா விக்ராந்த் மெஸ்ஸிக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த அவார்டு கொடுக்கலாம். 12th ஃபெயில் வந்து அவ்வளோ சூப்பரான படம். ஜவானுக்கு எதுக்கு அவார்டு கொடுத்தாங்க? இவ்வளோ வருஷத்தில் அவர் எவ்வளோ நல்ல படங்கள் நடிச்சிருக்காரு. போய் ஜவான் அது டிசர்வ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. நிறையா பேர் அவரே சொல்கிறார், ஷாருக் கானே சொல்கிறார், 30 வருஷத்தில் எனக்கு கிடைக்காத அவார்டு இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. அவர் பல நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சக் தே இந்தியான்னு ஒரு நல்ல படம், தரமான படம், அந்த படத்தை கொடுத்துருக்காரு. அந்த படத்துக்கு கூட அவார்டு கொடுக்கவே இல்லை. இப்போ வந்து ஜவான் படத்தை கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து அதை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் சைடு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பார்க்கிங் படத்துக்கு வந்து அவார்டு கிடச்சிருக்கு. பார்க்கிங் படம் நல்ல கதை தான், இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து அதை விட நல்ல படங்கள் 2023 வந்துச்சு. அயோத்தியா இருக்கட்டும், விடுதலையா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அநீதியா இருக்கட்டும், சித்தாவா இருக்கட்டும், இவ்வளோ நல்ல படங்கள் இருக்குது. சித்தாவில் வந்து சித்தார்த்தோட நடிப்பாக இருக்கட்டும், அநீதியில் காளி வெங்கட்டோட நடிப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடுதலையில் சூரியோட நடிப்பாக இருக்கட்டும், அயோத்தியில் சசிகுமார் நடிப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அந்த படமே வந்து அருமையாக இருக்கும். இந்த படங்களுக்குலாம் கிடைக்காம பார்க்கிங்க்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷம் தான். பட் வந்து இந்த படங்கள் டிசர்வ்டான படங்கள். அதை விட பார்க்கிங் நல்ல படமான்னு கேட்டால் கிடையாது. இந்த படங்களுக்குலாம் அவார்டு கிடைச்சிருந்தா இன்னும் மக்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்பயும் மறுபடியும் ட்ரோல் மெட்டீரியல் தான் இருக்குது. இதே போல தான் வந்து லாஸ்ட் இயரில் அவார்டு கொடுக்கும்போது புஷ்பா படத்துக்கு சிறந்த ஆக்டருக்கான அவார்டு கொடுத்தாங்க. அது என்ன பண்ணிட்டாரு, அந்த படத்தில் என்ன இருக்குன்னு தெரியல. ஆனால் சிறந்த நடிகர் வெல் டிசர்வ்டான படங்கள் கொடுக்காம புஷ்பா படத்துக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நடக்குது. எங்கே போய் என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது வந்து இந்த படங்களுக்குலாம் அவார்டு கிடைச்சிக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது படங்களை வந்து அவார்டு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே சேஃப். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.